பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானலில் தொடர் விடுமுறை நாட்களில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு கோவில்பட்டி முதல் பெருமாள் மலை பிரிவு வரை மாற்று சாலைகள் அமைப்பது குறித்து 3 சாலைகளை கண்காணிப்பு பொறியாளர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் விடுமுறை நாட்கள் மற்றும் சீசன் காலங்களில் பெருமாள் மலை முதல் கொடைக்கானல் நகர்ப்பகுதி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்று சாலை அமைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு புலியூர் அருகே உள்ள பகுதிகளிலிருந்து பெருமாள் மலை பிரிவு வரை செல்லும் சாலைகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பல கட்டங்களாக போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கோவில்பட்டி கிராமத்திலிருந்து பாரதி அண்ணா நகர் பேத்துப்பாறை வழியாக பெருமாள் மலை பிரிவு அருகே செல்லும் வரை மாற்று சாலைகள் அமைப்பது குறித்து கடந்த சில தினங்களாக நெடுஞ்சாலைத்துறையினர் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மண்டல கண்காணிப்பு பொறியாளர் செல்வநம்பி இன்று கோவில்பட்டி பகுதியிலிருந்து பெருமாள் மலை பிரிவு வரை நேரில் ஆய்வு மேற்கொண்டும் ஜீப் வாகனத்தில் அமர்ந்தபடி கரடுமுரடான சாலைகள் மற்றும் மண் சாலைகளில் பயணம் மேற்கொண்டு ஆய்வு செய்தார். குறிப்பாக பெருமாள் மலை பிரிவிலிருந்து நகர்ப்பகுதியான கலையரங்கம் வரை 22.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலையினையும் 26 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலையினையும் 18.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட 3 சாலைகளை நெடுஞ்சாலைத்துறை குழுவினரோடு பார்வையிட்டார். இந்த கரடுமுரடான சாலையில் நேர்பாறுகள் குறித்தும் சாலை அமைவதற்கு உரிய சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டதுடன் சாலை தடுப்பு சுவர்கள் பாலங்கள் அமைப்பது பயணிகள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள முடியுமா என்பது குறித்து முழு கோப்புகள் தயாரிக்கப்பட்டு சென்னை டெக்னிக்கல் ஆடிட் கமிட்டியில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மூலம் இந்த 3 சாலைகளில் எது சாத்தியமான சாலை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை தொடர்ந்து இந்த மாற்று சாலைகள் அமைக்கப்படும் என மண்டல பொறியாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மாற்று சாலை அமைப்பதனால் கொடைக்கானலில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.